நீங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்கில்லையாக கற்றுக்கிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியவோ இல்லை பர்டிகுலர் சப்ஜெக்டையோ பயங்கரமாக நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக கற்றுக்கிட்டே வரீங்க. திடீர்னு ஒரு நாள் தேர்ட் இயர்லையோ ஃபைனல் இயர்லையோ உங்ககிட்ட வந்து தம்பி இதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட்லாம் வேலைக்கே ஆகாது, இண்டஸ்ட்ரியே மாறிடுச்சு, இதுக்கப்புறம் நீ டோட்டலாக புதுசாக எல்லாம் அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உண்மையிலே செம்ம டென்ஷன் ஆகும், புரியுது. பட் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங் த திங்ஸ் அரவுண்ட் அஸ், வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் அப்ஸ்கில் ப்ராம்ப்ட்லி. சரியா? நார்மலாக அப்ஸ்கில் அப்படின்றது ஓகே, பட் அதை வந்து கொஞ்சம் ப்ராம்ப்டான ஒரு ஸ்பீடாக நம்ம வந்து அதை வந்து பண்ணணும். அதுக்கு வந்து லெட் மீ கிவ் யூ அ குவிக் டிப் ஃபார் யூ. ஸோ ரொம்ப டக்குன்னு ஒரு விஷயத்தை அப்ஸ்கில் பண்ணணும், ஆனால் வந்து என்ன பண்ணணுன்றது தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல. அட் த சேம் டைம் என்ன விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணுன்றது தெரியல. டு கீப் அப் த இண்டஸ்ட்ரி அப்படின்னா திஸ் இஸ் சம்திங் ஃபார் யூ. நெக்ஸ்ட் 5 to 10 minutes வந்து டூ வாட்ச் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் you have to figure out எந்த செட் ஆஃப் டூல்ஸ் ஆர் எந்த செட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இப்போ ட்ரெண்டிங்லாம் இருக்குது, ஸோ தட் உங்களோட இண்டஸ்ட்ரியல் அவேர்னஸை நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஆர் உங்களோட இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் படித்தது இப்போது ஒர்க் அவுட் ஆகாதுன்னா இப்போ நான் என்ன வந்து நான் கற்றுக்கணுன்றதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கிளாரிட்டியே இல்லாமல் சும்மா வந்து ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இல்லை யாரோ சீனியர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறது இட் ஒன்ட் பி கிரேட். ஸோ அதை எப்படி ஃபைன் பண்ணணும்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் எந்த மாதிரியான ரோலுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரோலை வந்து Naukri or LinkedIn or any sort of job platformல போயிட்டு you just go type and search. ஓகேவா? அது அந்த ரோல் அப்படின்றத டைப் அடிச்சு பாருங்க. லெட்ஸ் சே யூ வாண்ட் டு பிகம் சம்படி லைக் அ கண்டென்ட் கிரியேட்டர் ஆர் மேபி அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த மாதிரி ஒரு உங்களோட அந்த டைட்டிலை சர்ச் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் அ பஞ்ச் ஆஃப் ஜாப்ஸ். கரெக்டா? அந்த பஞ்ச் ஆஃப் ஜாப்ஸில் ட்ரை டு ஓப்பன் ஒன் பை ஒன் அண்ட் ட்ரை டு கோ த்ரூ த ஜாப் டிஸ்கிரிப்ஷன். சரியா? அந்த ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கோ த்ரூ பண்ணும்போது யூ வில் சி அ ஸ்மால் கேப் ஆர் ஈவன் அ பிகர் கேப் பிட்வீன் வாட் யூ ஆல்ரெடி நோ அண்ட் வாட் த கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங். அண்ட் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இஸ் நத்திங் பட் த கம்பெனிஸ் அவங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் நான் ஒரு கேண்டிடேட்டை நான் வந்து எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் அந்த மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஒரு 4-5 ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் சம் கிளாரிட்டி. ஓகே, இதெல்லாம் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அண்ட் இதெல்லாம் தான் புதுசாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கிடச்சிரும். ஓகேவா? அண்ட் இதை வெறும் அந்த ஜாப் டைட்டிலில் மட்டும் பண்ணிட்டு நிப்பாட்டிடாமல் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அதர் ஜாப் டைட்டில்ஸ் ஆர் ரெலவென்ட் டு திஸ் ஜாப் டைட்டில் தட் யூ வாண்ட் டு கோ ஒர்க் இன். ஸோ அந்த டைட்டில்லையும் எக்ஸ்ட்ரா சர்ச் பண்ணி இதே மாதிரி ட்ரை டு ஃபிகர் அவுட் வாட் ஆர் த டெக்னாலஜிஸ் தட் தேர் எக்ஸ்பெக்டிங் அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ நோ அண்ட் இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப் என்னன்றதை லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நவ் யூ ஹேவ் அ கிளியர் செட் ஆஃப் திங்ஸ் விச் ஆர் வெரி மச் currently needed in the industry that you do not have. கரெக்டா? இது ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஒவ்வொரு டெக்னாலஜி ஆர் ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் தட் யூ ஆர் ஸ்டில் நாட் அவேர் பட் த இண்டஸ்ட்ரி இஸ் இன் நீட் அப்படின்றத அப்படியே போய் கூகுள் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் யூடியூப். ஓகேவா? யூடியூப்பில் போய் தேடுங்க. அது திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு லேர்ன் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கையோ இல்லை அந்த பர்டிகுலர் கான்செப்டையோ போய் சர்ச் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ பஞ்ச் ஆஃப் வீடியோஸ். அதில் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஓகே இந்த வீடியோ வந்து நல்ல லைக் நிறைய வியூஸ் இருக்குது அண்ட் நிறைய பேர் இதை பார்த்துருக்காங்க அண்ட் யூ ஜஸ்ட் கோ, உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியுதான்னு லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸுக்கு பாருங்கள். அண்ட் அந்த வீடியோவை அப்படியே காப்பி பண்ணி இஃப் யூ ஃபீல் லைக் ஓகே இந்த வீடியோவில் ஏதோ ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நோட்புக் LM அப்படின்னு ஒரு டூல் இருக்குல்ல, சப்போஸ் இல்லைனா ஜஸ்ட் நோட்புக் LM அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பாருங்கள். அது வந்து கூகுளோட ப்ராடக்ட் தான். ஸோ கூகுளோட அந்த நோட்புக் LMல ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆட் அ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் வரும். அந்த ஆட் நியூ ப்ராஜெக்ட்னு வர இடத்துல ஆட் எனி லிங்க்ஸ் ஆர் எனி சோர்சஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வரும். அண்ட் அது வரும்போது இந்த காப்பி பண்ண இந்த யூடியூப் லிங்கை தூக்கி அதுக்குள்ளே போடுங்க. சரியா? உள்ளே போட்டுட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஈவன் சொல்லி உங்களுக்கு ஒரு 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 உங்களோட ஸ்க்ரீன் வந்து 3 டிவிஷன்ஸாக வரும். ஃபஸ்ட்டு உங்களோட அந்த சோர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்க அந்த வீடியோ வரும். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் என்னெல்லாம் வீடியோஸ் நீங்கள் அந்த இது சம்மந்தமாக பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் அட்லீஸ்ட் ஒரு வீடியோவை இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அங்கே கொடுத்துட்டு நடுவில் வந்து இட் வில் ஜென்ரேட் சம் சார்ட் ஆஃப் அ சம்மரி மாதிரி. ஸோ யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் கெட் டு நோ வாட் இட் இஸ் டெல்லிங் அப்படின்னு. ரைட் மோஸ்ட் சைடு வந்து யூ வில் ஆல்சோ see one section where you get some sort of a குட்டி பாக்ஸஸாக இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னா it will give you a small description of the video or a small infographics of the video. இல்லை அந்த வீடியோவே வந்து ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி உங்களுக்கு கொண்டு வரும். உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்குவீங்களோ அந்த ஃபார்மேட்டில் அதை நீங்கள் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணியோ இல்லை அப்படியே அங்கேருந்தே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியோ ட்ரை டு கோ த்ரூ தட் அண்ட் தென் லேர்ன். This will give you an easy way to consume things. If you are a person who can learn through
விஷுவல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா மேபி அதில் இன்ஃபோகிராஃபிக்ஸ்ன்ற செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஆர் சம்படி ஹூ இஸ் கன்வீனியன்ட் இன் லேர்னிங் த்ரூ வீடியோவே அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் த வீடியோ, இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். இஃப் யூ ஆர் சம்படி ஹூ கேன் ஈஸிலி லேர்ன் த்ரூ மைண்ட் மேப்ஸ் அப்படின்னா நோட்புக் எல்லாமே வந்து மைண்ட் மேப் அப்படின்னு ஒரு குட்டி பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மொத்த கான்செப்டையும் அது வந்து மைண்ட் மேப்பாக போட்டு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எந்த வகையில் உங்களுக்கு கன்சியூமிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த வகையில் யூ கேன் ஆக்சுவலி அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். அண்ட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ த டெப்த் நாலேஜ், ஓகே, ஆனால் இட் வில் கிவ் யூ அ கான்டெக்ஸ்டுவல் நாலேஜ் ஆஃப் வாட் இட் இஸ் அண்ட் யூனோ ஹவு திஸ் இஸ் யூட்டிலைஸ்ட் அண்ட் நீங்கள் எப்படி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துரும். அண்ட் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கும்போது இது சார்ந்து ட்ரை டு சர்ச் ஃபார் எனி ப்ராஜெக்ட் ஐடியாஸ் அண்ட் அந்த ப்ராஜெக்ட் ஐடியாஸை கிராஜுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிங்க. அண்ட் ஐ வுட் சே ஹார்ட்லி 2 to 3 weeks யூ கேன் ஈவென்ச்சுவலி learn at a great level for you to go and appear for an interview, and that's it. You don't have to really worry that you do not know a particular technology or a particular subject before you go for an interview. சரியா? ஸோ தட் இஸ் ஹவு யூ பேசிக்லி அப்ஸ்கில் எனி திங் இன் அ வெரி ப்ராம்ப்ட் வே. நீங்களே ஒரு பிளேஸ்மெண்ட்டில் போய் உட்காரும்போது தம்பி இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து இனி யூஸ் இல்லை, ஏஐ வந்துருச்சு, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடும், நீ இதுக்கப்புறம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி யாரும் உங்களை பயமுறுத்துறாங்கன்னா you just go do the same approach of figuring out what you have to quickly upskill. It's not going to be a time consuming thing, but it's going to be something really helping you become fit for the industry in a very quicker way.